உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏய் உள்ளவாடி ஓடி உள்ள. அம்மா 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 நீ எல்லாம் ஒரு பொண்டாட்டியாடி. புருஷனை அவமரியாதை பண்ண உன் குடும்பத்தாளங்களோட சவகாசம் வச்சுக்கிட்டு இருக்க. புருஷனை விட உனக்கு அக்காவும் உன் அக்கா பொண்ணு தான் முக்கியமா போயிட்டாங்களா? உன் அக்கா புருஷனால தாண்டி நான் ஜெயிலுக்கு போனேன். ஊர்ல எனக்கு இருந்த மானம் மரியாதை எல்லாம் அவனால தாண்டி போச்சு. ஏற்கனவே நான் பண்ண தப்புக்கு ஒரு முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன். இப்ப இந்த தப்ப செஞ்சுட்டு நான் ஜெயிலுக்கு போறேன். ஐயோ அப்பா என்னப்பா பண்றீங்க? இவ விஷயத்தை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஓ விஷயத்துக்கு வரேன். எல்லாரும் என்ன கேன பையன் நினைச்சீங்களா? இப்படி ஏதாவது நடந்தா தான் நீங்களா திருந்துவீங்க. தள்ளி போயிரு. வேண்டாப்பா, தயவு செஞ்சு அம்மா ஒண்ணும் பண்ணிடாதீங்க. தள்ளி போங்கறல. வேண்டாப்பா, அம்மா எதுவும் பண்ணிடாதீங்க. நான் கேளு விடு. காலை விடுங்கறல. வேண்டாப்பா. ஏய் விடு. அம்மாவை விட்டுருங்கப்பா. காலை விடு. இனிமே இந்த மாதிரி நடக்காதுப்பா. எங்களுக்காக அம்மாவை விட்டுருங்கப்பா. ஏய் விடு. ஆமாப்பா, இந்த ஒரு தடவை அவங்கள மன்னிச்சிருங்கப்பா. அம்மா என்ன தேடிதான் வந்தாங்களே ஒழிய அவங்கள பார்க்க வரல. இனிமே இந்த மாதிரி நடக்காதப்பா. இதுதான் கடைசி தடவை. இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். தப்பு பண்ணது நான் தான். அதனால என்ன தண்டிங்க. அவங்கள ஒண்ணும் பண்ணிடாதீங்கப்பா. என்ன வேணாலும் பண்ணுங்க. என்ன கொல்லுங்கப்பா. அம்மா ஒண்ணும் பண்ணாதீங்க. என்ன கொளுத்துங்கப்பா. என்ன கொளுத்துங்க. என்ன கொளுத்துங்க. விடுபுல. இதுதான் உனக்கு கொடுக்கிற கடைசி மன்னிப்பு. இன்னொரு முறை இப்படி நடந்தா வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கொளுத்து விடுவேன். பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை அது. என் அக்கா புருஷனே போய் சேர்ந்துட்டாரு. ஆனா உன் அப்பா இன்னமும் அத மனசுல சுமந்துக்கிட்டு பகையை வளர்த்துக்கிட்டு இருக்காரு. என் அக்கா புருஷன் பட்டாளத்துல இருந்து லீவ்ல வந்துட்டா போதும், அவரும் உங்க அப்பாவும் ஒட்டி பிறந்த ரெட்டை குழந்தைங்க மாதிரி ஒன்னாவே தெரியுவாங்க. ரெண்டு பேரையும் தனித்தனியா பார்க்கவே முடியாது. சீக்கிரமா பரிமாறுங்க. என்னத்த கொஞ்சமா வச்சுக்கிட்டு அள்ளி வைக்க வேண்டாமா? சாப்பிடுப்பா. வேண்டாம், கூச்சப்படாம சாப்பிடு. இன்னும் கொஞ்சம் வைங்க. சாப்பிடு. சொன்னா கேளுடா. அவர் அப்படிதான் பண்ணுவாரு. சொல்றேன். கொஞ்சம் வைங்க மாமா, நல்லா சாப்பிடுங்க. இத்தனோடு தான் நீங்க சாப்பிடுவீங்களா? சாப்பிடுப்பா. சாப்பிடுங்க. நீ இவ்ளோ அள்ளி வச்சினா நானும் குண்டாடி வரல. ஐயோ, நீயே வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வர. அதுவும் 10-15 நாள் தான் இருக்க. நல்லா சாப்பிடு. பேசுறான் பாரு. ஆமாய்யா, வருஷத்துல ஒரு வாட்டி தான் லீவுல வர்ற. கூச்சப்படாம சாப்பிடுயா. நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடு. எந்த பண்டிகை வந்தாலும் ஒன்னா சந்தோஷமா தான் இருப்போம். ரெண்டு குடும்பமும் ஒத்துமையா சந்தோஷமா தான் இருந்தோம். யாரு கண்ணு பட்டுச்சுன்னே தெரியல. என்ன சகல,
ஆ வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குது. சந்தோஷமா இருக்கு. டேய் சகல, ஆ என்னடா இது பால் பவுடர்ல போய் இந்த கெமிக்கலை கலந்துக்கிட்டு இருக்க? இத கலக்கலன்னா பால் பவுடர்லாம் சீக்கிரமே கெட்டு போயிடும்பா. அதுக்காக குழந்தைங்க குடிக்கிற பால் பவுடர்ல கெமிக்கலை கலப்பியா? ஏண்டா இதை குடிக்கிறதுனால குழந்தைங்க என்னடா ஆகுறது? எப்பா ஏன்பா ஒரு 3 வயசு வரைக்கும் தானே குழந்தைங்க இதை குடிக்க போது, வாழ்க்கை பூர்வமா குடிக்க போது. என்ன வரதா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? இத குடிக்கிற குழந்தைங்களுக்கு எதிர்காலத்துல என்ன பிரச்சனை வேணாலும் வரலாம். டேய், நம்ம ஊர் குழந்தைங்க வாழ்க்கையில விளையாடாத, புரியுதா? வரதா, இதோட நிப்பாட்டிக்கிற. இதுக்கு மேல ஏதாவது பண்ண அவ்வளவுதான். இவன் தான் பிழைக்க தெரியாதவனா இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னா நம்மளையும் அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறான் போல இருக்கு. அவன் சொல்றதெல்லாம் கேட்ட முன்னுக்கு வர முடியாது. என்னத்தையாவது சொல்லிட்டு போ. என் பிள்ளை என்னாச்சு தெரியல. சீக்கிரம் போலாம் ஆஸ்பத்திரிக்கு. டாக்டர்மா, சீக்கிரம் வாங்கம்மா. இங்க பாருங்க, பேச்சு மூச்சு இல்லாம படுத்துக்கிட்டு. ஏங்க ஏங்க ஏங்க, ஊர்ல உள்ள குழந்தைங்க எல்லாம் நம்மளோட பால் பவுடர் குடிச்சுப்புட்டு எல்லாரும் மயக்க போட்டுட்டாங்கங்க. எனக்கு ஒரே பயமா இருக்குங்க. வாய மூடு. விட்டா நீயே சத்தம் போட்டு என்னாலதான் குழந்தைங்களுக்கு இப்படி ஆடிச்சுன்னு காட்டி கொடுத்துரு போல இருக்க. எப்ப வரதா, எனக்கு என்னமோ பயமா இருக்கியா? இதனால உனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல? ஐயோ அம்மா, அப்படி எல்லாம் ஒண்ணும் ஆகாது. சும்மா இருக்கியா? ஏதாவது சொல்லிட போறேன். டேய் தாமோதரா, இத பாரா, நான் என்னமோ நினைச்சு ஒண்ணு பண்ணேன். அது ரொம்ப தப்பாயிடுச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. நீதான் இப்ப எப்படியாச்சும் காப்பாத்தணும். ஏதாவது ஒரு வழி சொல்லு தாமோதரா. எப்படியாவது வெளியே வரணும். தாமோதரா, எப்படியாவது காப்பாத்துப்பா. அன்னைக்கு உன்கிட்ட அவ்வளவு தூரம் சொல்லியும் அத கேட்காம திரும்ப அதையே பண்ணிருக்கல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.